ஹை காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் ஷிப்புடன்ல எபிசோடு 125 தான் பார்க்க போகிறோம். எப்படியோ ஒரு வழியாக அந்த 2 எபிசோடு முடிச்சிட்டாங்க. பட் வந்து அந்த 2 எபிசோடு பார்க்குறப்போ எங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு ஃபீலு? ஒரு சின்ன இத்தினோண்டு ஒரு ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து ஒரு 20-25 கொத்து பரோட்டாவை போட்டு அமுத்தி மூடி வச்சு பாசத்தில் அப்படியே கொடுத்தா பசிக்குதுன்றப்போ திறந்தா வெடிச்சு சதுரம் பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த 2 எபிசோடு பார்க்குறப்போ ஃபீலு. ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அதில். அதுக்கெல்லாம் எப்போ தாண்டா விட தெரியுமோ, எப்போ அதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ காத்திருப்போம், வேறு என்ன பண்ணுறது. சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இதுதான்டா என்னோட அல்டிமேட் ஆர்ட். இந்த தடவை அவனை நானே இறங்குறேன்டா. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? மரணத்துல கூட நான் ஒரு கலைஞன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷனை எவனும் பார்த்திருக்க மாட்டான். இது இந்த உலகத்துக்கே தழும்பா மாறும். அதுக்கப்புறம் தான் என்னோட கலை எவ்வளவு பெருசு, நான் எவ்வளவு பெரிய கலைஞன்றத பத்தி பேசுவாங்க. கலைஞன் தாண்டா எப்பா. மன்னிச்சிரு டோபி. வெறி பிடிச்ச கலைஞன். என்ன எல்லாரும் பாராட்டி பேசும்போது பாவம் நீ உயிரோட இருக்க மாட்டேன். இந்த அல்டிமேட் எக்ஸ்ப்ளோஷன் 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு போகும். எப்படி தப்பிக்கிறேன்னு பாரு. 10 கிலோமீட்டரா? நீ பயப்படுவ, நடுங்குவடா. உன் கண்ணு முன்னாடி உன் சாவு நிக்கும். அத பார்த்து ஓடுவடா. வலி நான் உனக்கு என்னன்னா காட்டுறேன். ஏன்னா என்னோட இந்த ஆர்ட் ஒரு எக்ஸ்ப்ளோஷன். கிலோமீட்டருக்கு ஒரு ஊரே அழிச்சிருக்கான். நியூக்ளியர் தான். இவன் மேலே பட்டிருக்கு. அடே எங்க அப்பா, என்னது? ஓ, இங்க வரைக்கும் தெரியும். இங்கேயும் அந்த இது இருக்கு பாரு, வைப்ரேட். அடே எங்க அப்பா, சுத்தி இருக்க 5 ஊருக்கும் தெரியும் போல இருக்கு. இது வெடிக்குன்னு தெரியாமலே பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னவா இருக்கும் கக்காஷி? அந்த சக்கராவை பார்க்குறப்போ அது அகாட்ஸ்கே இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க வரைக்கும் வருமோ? அங்க என்ன நடக்குது? சொன்ன மாதிரி ஊரே பேசுகிறா அவனை பத்தி. வாங்க போலாம். லேட்டரா நீங்க சவுண்டு அந்த வே எதுவுமே இருக்காது. என்னால சாஸ்கேயோட சக்கராவை உணர முடியல. அந்த வெடிப்பு நம்ம மீட்டிங் பாயிண்ட்ல நடந்திருக்கு. கொஞ்சம் இரு. அப்படின்னா இல்ல இல்ல, என்ன அழிஞ்சிருச்சு? நினைச்ச மாதிரி நடக்குது. அந்த தெய்தரா மனித வெடிகுண்டா மாறி தன்னைத்தானே வெடிக்க வச்சுக்கிட்டானா? அப்படின்னா டோபிக்கு என்ன இருக்கும்? என்னடா 2 பேரா பேசுறீங்க? நிச்சயமா அவனும் அதுல சிக்கி இருப்பான். எப்படி பார்த்தாலும் அவனும் அந்த வெடிப்போட பரப்பளவுலதான் இருந்திருப்பான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா? டோபி சாஸ்கே 2 பேரும். டெய்தரா இப்ப உயிரோடு இல்ல. அந்த முட்டாள் தன்னைத்தானே வெடிக்க வச்சுக்கிட்டான். ஐயோ பாவம். அப்படின்னா நாம இன்னொரு அகாட்ஸ்கி மெம்பரையும் இழந்திருக்கோமா? நம்மளோட சேர்த்து அவனையும் பலசாலின்னு நினைச்சேன். ஆனா இல்லையா? இவ்வளவுதானாடா சரி, உங்களுக்கு? அவன் சாவுக்கு காரணம் யாரு? அந்த சாஸ்கேவா இல்ல அந்த ஜின்சுரிக்கியா? அவனை கொன்னது சாஸ்கே தான். எப்படி பார்த்தாலும் இப்போ அந்த சாஸ்கே உயிரோட இல்ல, அவனும் இறந்து போயிட்டான். டேடாரா கூட அவனும் இறந்து போயிட்டானா? இதை நினைச்சு சந்தோஷப்பட இட்டாச்சி. நிஜமாவா? தன்னோட உயிரை சிக்கல்ல வச்சு உன்னை பல தடவை காப்பாத்தி இருக்கான். இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயமும் இருக்கு. நாம அவனை பத்தி மொத்தமா மறந்துட்டோம் போல. ஆமா, அவன் பக்கத்துல தானே இருந்தான். போனா அவனு தான் போயிட்டானா? போனான். டேதரா இது வரைக்கும் அவனை நினைச்சு கவலைப்பட்டதே ஏன்னா கிடையாது. சாரி, நான் டைடாரா டோபி கிட்ட. அவன் உயிர் பொழைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. தெய்தாரா அந்த சக்தி வாய்ந்த ஜுட்சுவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி
டோபியால நிச்சயமா அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கவே முடியாது. பரவாயில்ல விடுங்க. டோபி இருந்ததுனால நமக்கு எந்த இழப்பும் இல்ல. ஆடா ஆனா தைத்தர் அப்படி கிடையாது. அவர் ரொம்ப பலசாலி. தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா எனக்கு அந்த டோபியை பிடிக்கும். நம்மளே அவன் ஒருத்த மட்டும்தான் சந்தோஷமா இதை பத்தி கவலைப்படாம இருந்தான். உண்மையாவே அந்த பரவாயில்லடா, அதெல்லாம் விஷயத்துல ரசிக்கிறீங்க நீங்க. என்கிட்ட அதிக நேரம் இல்ல. தைத்தருக்காக நாம எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்தணும். அப்போ டோபிக்காக நான் டோபிக்காகவும் சேர்த்து மௌன அஞ்சலி செலுத்துறேன். உங்ககிட்ட அவ்வளவு நேரம் இருக்கா? இவ்வளோதானா உங்கள் நட்புலாம்? இதுக்கு செத்துனுங்கிறானுங்க ஒரு ஒருத்தனும். இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் தான் அட்டாச்மெண்ட் இருக்கே தவிர மொத்தமா இதுல எல்லாருக்கும் இருக்கிற நாகம் மறைஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா சாஸ்கே இதை விட்ட வர வழியே இல்ல. ஏதோ இதுல பண்ணுறாங்க. சாஸ்கேவோட ரத்தத்தை கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் Summoning Jutsu. இதுவா? உடம்புல ரத்தமா இருக்கு. கண்ணு பாரு. இது அந்த ஒரோச்சி மாருவோட சமன் மாண்டவாச்சு. இது அந்த ஒரோச்சி மாருவோட கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இந்த சாஸ்கே எப்படி? போயிடுச்சு. என்கிட்டயே கென்ஜுட்சு வித்தையை காட்டுறானா? இருக்கா? வந்துட்டான். உனக்கு ஏதாச்சும் பயந்துட்டே இருந்த சாஸ்கே. நீ யார் கூட சண்டை போட்ட? வாயில இருந்து வரான், பாம்பு வாயில இருந்து இப்பதான் வந்தான். பயன்படுத்திக்கிட்டேன். நான் இதை ஏத்துக்க மாட்டேன். சம்மனிங் பண்ணி இதுக்குள்ள போயிருக்கான்பா. என்ன பயன்படுத்திக்கிட்டு நீ இப்படி ஒரு காரியம் செஞ்சிருப்ப. அது மட்டும் இல்லாம உன் கண்ணை வச்சு நான் வசியப்படுத்துறது இதுதான் கடைசி முறையா இருக்கணும். உனக்கு ஓ, அதான் உடம்புல ரத்தமா இருக்கு. இது அடிபட்டு இருக்கு. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருப்ப. பேசிக்கிட்டு இருக்கும்போது போயிடுச்சு. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் இரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லார்ட் ஒரோச்சி மாருக்கு மாண்டவ தான் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ல வரேன்னா, இதுங்க வேலை நீ கென்ஜுட்சு பயன்படுத்தாம கொஞ்சம் இவங்களை நல்ல விதமா ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணு. புரியுதா? என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு நேரம் இல்ல. என்ன பண்ண? என்ன செய்யறதுன்னு தெரியல. உரிச்சு மாதிரி தான் உரிச்சு வருவான்ல, அந்த மாதிரி போல சக்கர திடீர்னு மறைஞ்சு உள்ள போயிடுச்சு. இருந்து எனக்கு ஏதோ வந்துட்டான். ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன். ஏதாவது டிரான்ஸ்போர்டேஷன் ஜுட்ஸுவை பயன்படுத்தினியா? மாண்டாக்குள்ள உன்னை நீயே மறைச்சிக்கிட்டு டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டேன். என்ன நான் சொல்றது கரெக்டா? அப்புறம் ஏன் இதெல்லாம் பார்க்க எப்படா இருக்க? கத்துக்கினேன்? தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்ட் வேவால நானும் மாண்டாவும் தாக்கப்பட்டோம். அந்த அகாட்சுகி நினைச்சதை விடவும் பலசாலியா இருந்தான். வெறி பிடிச்சி. என்னதான் மோசமா அடிபட்டிருந்தாலும் சாஸ்கே இப்ப பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கான். அடனாயே. சரியானது ஆச்சு. இவன் ஒரு ஓய்வு இப்ப ரொம்பவே முக்கியம். என்ன சொல்ற கரண்? அந்த ஒரோச்சி மருவ நீதான் கொன்னேன்னு இப்ப கூட என்னால நம்பவே முடியல. ஆரம்பத்திலேயே ஒரு மரம் பலவீனம் ஆயிட்டான். அதை தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. டோபியும் டைடராகவும் தான் காலியா? இந்த மழை இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியலையே. எப்போதும் பெய்யாத அளவுக்கு இந்த வருஷம் அதிகமா பெய்யுது. பாக்குறதுக்கு கொஞ்சம் வினோதமா இல்ல? சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா ஒன்றும் புரியல. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? இல்ல நீ என்ன பண்றன்னு எனக்கு சுத்தமா புரியல. உன் மண்டைக்குள்ள அப்படி என்னதான் ஓடுது? வாயை திறந்து பேசிக்கிட்டாச்சு. பேசிட்டாதான். எங்க இருந்து பாக்குறப்போ நீ ஏதோ அலற மாதிரி தோணுது. உன் தம்பிக்கு நடந்தது நினைச்சு வருத்தப்படுறியா? வருத்தப்படுறானா? அது மட்டும் இல்லாம இப்ப உச்சிகா கிளான்ல ஒரே ஒரு ஆள் மிஞ்சி இருக்கிறது நீ மட்டும் தான் ஆயிட்டாச்சு. இல்ல அப்படியே மழையில நிக்கிறீங்க. என்னோட தம்பி சாஸ்கே இன்னும் சாகல. நீ என்ன உளறிக்கிட்டு யூஸ் இருக்க? பண்ண முடியல இவனால. எப்படி கண்டுபிடிச்சா? ஒரு வழியா மழை நின்னுடுச்சு. என்னடா இது மண்டை கொடை இது. ஒரு உச்சியா கிளான்ன்றதுனால அது சென்ஸ் பண்ண முடியுமா? நாருட்டோ, அந்த வெடி விபத்தை எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. கைஸ், இங்க என்ன நடந்துச்சு? நாம வரதுக்கு முன்னாடி சாஸ்கே இங்கதான் இருந்தாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு.
நிச்சயமா அவன் இங்க இருந்திருக்கான். ஆனா அவனோட வாசனை மறைஞ்சிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம வேற சிலரோட ஸ்மெல்லையும் என்னால உணர முடியுது. நீ என்ன சொல்ல வர? இந்த இடத்த கொஞ்சம் சுத்தி பாரு. இங்க ஏதோ பெரிய போர் நடந்த மாதிரி இருக்கு. நினைச்சேன் அவங்கள ஒருத்தரோட ஸ்மெல் நான் நகரத்துல கண்டுபிடிச்ச ஸ்மெல்லோட நல்லாவே ஒத்து போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாஸ்கே இப்ப தனி ஆள் கிடையாது. அவனுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. இப்ப அதுல 3 பேர் இருக்காங்க. கண்டுபிடிச்சிச்சு. அவனுக்கு உதவி செய்யறாங்க. அப்படின்னா நகரத்துல ஆமா, சாஸ்கே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற 5 ஸ்மெல்ல ஒரு ஸ்மெல் கண்டிப்பா அகாட்ஸ்கே சேர்ந்த டேடராவோடது. உங்க ஜூட்ஸுவால தன்னை தானே வெடிக்க வச்சு வேற ஒரு டைமென்ஷனுக்கு போனானே அவனா அது? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அவன் சாகவே இல்ல. சாகுற மாதிரி ஏமாத்தி தப்பிச்சிருக்கான். இப்போ அந்த அகாட்ஸ்கே 2-man டீமோட செயல்பட்டு இருக்காங்க. அப்படின்னா இன்னும் 3 டீம் மிச்சம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சாஸ்கேவும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்கான். அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. சாஸ்கேவுடைய வாடைய மோப்பம் பிடிச்சு நாம அவனை கண்டுபிடிக்கணும். ஆனா எனக்கு என்னமோ அதை பண்ண முடியும்னு தோணல. ஆனா ஏன் முடியாது? இருந்த தடயங்கள் மறைஞ்சுக்கிட்டே போகுது. இப்போ என்னதான் பண்றது? இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. ஒன்னு சாஸ்கேவும் அந்த வெடி விபத்துல இறந்து போயிருக்கணும், இல்ல வெடிக்கிறதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கை வச்சு தப்பிச்சிருக்கணும். எப்படி எல்லாம் கெஸ் பண்றீங்க? டெக்னிக்கா? ஒருத்தர் மூளையா என்ன மூளையா? நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட மோப்ப திறனை டாக்ஸை விட அதிகப்படுத்தி சாஸ்கே இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். நிஞ்சா ஹவுண்டை விட அதீத மோப்ப சக்தியா? என்னடா இது? இனசுகா கிளான் கிட்ட இருந்து இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆளாளுக்கு ஆச்சரியப்படுத்துறீங்க. வா, எந்த பக்கம் போகணும் சொல்லு. அங்க என்ன பண்ற? உள்ளவா பெயின். அவர் வந்துட்டாரு. ஏய், இந்த இவன் தானே காகஸுக்கு ஆர்டர் போட்டது. இந்த இடமே தான் இருக்கு. சாஸ்கே அவன் இப்ப எப்படி இருக்கான்? கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கான். அவன் ஷாரிங்கனோட சக்தியும் அதிகரிச்சிருக்க. அவனுடைய கண்கள் இப்போ இட்டாச்சியோட கூர்மையானதா இருக்கு. இது யாரா? அவன் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். தாமதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கூட இல்ல. இதை விட்டு அவனுக்கு வேற வழியும் இல்ல. அப்படின்னா நைன் டீல்ஸை என்ன பண்றது? நீ தான் வேட்டையாடணும். ஒரு தலைவனா என்னால தோல்வியை ஏத்துக்க முடியாது. இவன் தான் லீடரா இருப்பேன்னு நினைச்சேன். வேற யாரும் இருக்காங்க வேற ஒரு போலயே. லீடர் இருக்காங்க. அவனுக்கே ஒரு லீடரு. இங்கப்பா டேய், இவன் காகஸுக்கு இல்லனுக்கும் ஆர்டர் போடுறான். இவனுக்கு ஒருத்தன் ஆர்டர் போடுறான். ஒருவேளை டெய்ல் எல்லாம் உரியுது இல்ல, அதே தான் பேசுமா? ஐயோ எப்பா. யாரா? ஹிட்டாச்சிய பழி வாங்க போறானாமா. இந்த நிலைமையில உன்னால முதல்ல நிக்க முடியுதான்னு பாரு. இங்க பாரு, நம்ம கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம வேலை செய்யறோம். நமக்கு ரெஸ்ட் முக்கியம். நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கிறது தவிர வேற என்ன பண்ண? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. அந்த லாதனை மேடம் எல்லாம் நிறைய பண்ணிட்டாங்க போல இருக்கு. என்னை பத்திலாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. நீ இப்ப என்னடா சொன்ன? நீ கூட மோதி பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? சரிவா, ரெண்டுல ஒண்ணு அதையும் பாத்துக்கலாம். 2 பேரும் வாய மூடுங்க. சுயிகெட்சோ, காரின், நான் சொன்ன மாதிரி இத்தாச்சியை பத்தின தகவலை சேகரிச்சீங்களா? நீ இங்க இருக்கிற யாருக்குமே பாக்ஸ் தெரியாது, சரியா? ஓவரா சீன் போடாத. நான் கட்சியை பத்தி கொஞ்சம் விஷயத்த அங்க இங்க கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா கிட்டாச்சியை பத்தி எனக்கு எந்த தகவலும் தெரியல. எனக்கும் எதுவும் தெரியாது. முரடனா இருக்கான். அவன் வந்து கட்டு போடுறான். 2 நாய்களும் சும்மா இருக்கு. நினைக்கிறேன். அதோட யார்கிட்ட ஸ்பெஷல் சக்கரஸ் இருக்கோ குருவி கூட விளையாடிட்டு இருக்கான். ஸ்பெஷல் சக்ரா? அப்படியா? சில அகாட்ஸ்கியோட மறைவிடங்களை பத்தி நான் சில விலங்குகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இது வேறையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்து சில சக்தி வாய்ந்த சக்கராக்கள் வெளியேறுது. இவங்க அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. பாரா, அதுக்கு பேச முடியுமா? சில அடிமட்ட விலங்குகளால கூட சக்கராவை உணர முடியுமா என்ன?
அதுங்களால நமக்கு எந்த பயனும் இல்ல. உன்ன மாதிரி தான் கரண். இப்ப நீ என்னடா சொன்ன? இவன் கோவப்பட்டா என்ன ஆறுது? வாய் இருக்குது பேசிட்டே இருக்கியா? இன்னைக்கு உன் வாயை கிழிக்காம விட மாட்டேடா சுகேட்சு. என்ன பண்ண பாரு. இன்னைக்கு ஐயோ என்னமா பூச்சி இவனுக்கு வெறி பிடிக்கும். சத்திங்கடா எல்லாரும் இப்ப இதுவரையா ஜோகு மறுபடியும் பைத்தியம் தேவையா அதெல்லாம். ஏதாவது பண்ணு. பொறுமையா இரு ஜூகோ. இந்த கெஞ்சஸ் போட்டு தான் அவனை கூல் பண்றான் போல. நல்ல டீம் டாடியே போட. ரெண்டுத்துக்கு வாய் சரியில்லை, நான் அதை வேணும்னு பண்ணல. இவனுக்கு உடம்பே சரியில்லை. பொறுமையா இருக்க சாஸ்கேவே கோவப்பட வச்சிருவாங்க போல இது 3 பேரும். படுத்துக்கோப்பா. படுசாமி. ஐயோ கடவுள். ஆனா இவன் தாங்க கேர் காட்டுறான். இவ்வளோ மாடர்னா இருந்தது. ஏதோ சொல்றது போலயே. இப்படி காட்டு கத்து கத்துனல அதான் இப்படி ஆயிட்டான். இது எல்லாம் உன் தப்புதான். என்ன? நீ அப்படியே பெரிய திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்களே. நீ எதுக்கு எப்பவுமே நான் சீண்டிக்கிட்டே இருக்க? என்கிட்ட அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை அதை சொல்லிடு. நான் முன்னாடியே உன்கிட்ட தெளிவா சொன்னேன்ல, நான் சாஸ்கேவோட டீமை விட்டு வெளியே போக மாட்டேன்னு. இருந்துட்டு போ. இங்க பாரு, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ தான் எப்ப பார்த்தாலும் நான் ஏதோ பெரிய திட்டம் போடுறேன்னு சீண்டிக்கிட்டே இருக்க. ஆனா உண்மையாவே நீ தான் என்ன? அவன் எப்பவும் என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் சொல்றேன்னா கிமிமாரோக்கு அப்புறம் சாஸ்கே வேலை மட்டும்தான் என்ன தடுக்க முடியும். சாஸ்கே நான் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படுத்தாம என்ன பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீ இப்பவும் அந்த விஷயத்தை தான் செஞ்சிருக்க. இவனை விட்டா வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. சரி ஏதோ ஒண்ணு. எனக்கு இவளை பத்திலாம் எதுவும் தெரியாது. ஆனா நான் என் கூண்டு விட்டு வெளியே வந்து நல்லா சிறகடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு எப்ப தோணுதோ அப்ப கிளம்பலாம். ஆனாலும் கிளம்புனா நீ மட்டும்தான்டா கிளம்புவேன். அவளும் கிளம்ப மாட்டேன், இவனும் கிளம்ப மாட்டான். ஆனாலும் சாஸ்கே மேல அவனுக்கு லவ் வந்துச்சலாம். அது நிச்சயமா இந்த வழியா தான் இருக்கணும். சண்டை போட்டதால இப்ப அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு வர ஸ்மெல்ல வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. எப்படா இல்லை அவன் நமக்கு சாதகமா இருக்கு. அப்படியே நான் நேர்ல பாக்குற மாதிரி சொல்றான். சாஸ்கே ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க உன்னை விட. நம்ம 2 பேரும் திரும்பவும் சந்திக்க போறோம். அந்த நருட்டோ உசுமாக்கி முன்ன மாதிரி அவன் இப்போ ஒரு சின்ன பையன் கிடையாது. புது ஜுட்சுகளை கத்துக்கிட்டு அவன் இப்போ ஒரு பலசாலியா இருக்கான். அவன் கூட இப்போ அவன் நண்பர்களும் இருக்காங்க. இது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம அவன் காக்கசுவா ஒரே அடியில வீழ்த்தி இருக்கான். இருக்கட்டும், ஆனா எங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஏன்னா பெயின் இது வரைக்கும் எந்த ஒரு பேட்டிலையும் தோத்து ஒரு போனது பொண்ணும் இருக்கா கசுக்கில. அது என்னமோ உண்மைதான். இவ்வளோ நாளாக காட்டவே இல்லை இதெல்லாம். ஆளுதான்ப்பா, ஆளுதான் வந்து ஏதோ பேசிட்டு போறாங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. மிச்சம் இருக்கிற சின்சுரிக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சு மத்தவங்களையும் தயாரா இருக்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி செய்யறேன். நல்லது. இன்னும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருங்க. சீக்கிரமே நம்ம இலக்கை அடைஞ்சிடுவோம். இல்லையா, அதுவும் அக்காசுக்கே அவன் சொல்லுவேன். அப்படி நடக்கும் பொழுது இந்த உலகம் முன்னிருந்த மாதிரி அதோடைய சமநிலையை அடைஞ்சிடும். யாரையா அது மூஞ்ச காட்டுங்கயா. இவங்க வந்து எப்படி இந்த பிளேஸ்லாம் கிடைக்குது? இதுக்குன்னு ஒரு ஊரே இருக்கு போல. ஷாரிங்கனோட உன்னதமான சக்தி மாதரா உச்சிஹாங்கிற எனக்கு சொந்தமானது. மாதா உச்சிகாவா? கொரோனா எல்லாமே மாறி இருக்கு. ஐயோ மாதரா உச்சிகான்றாயா?
என்னையாவது போகையா மறுபடியும் வானத்துல கண்ணீர் துளி தான் பொழியுது. பெயின். இதுக்கு அர்த்தம் ஏன் அப்படி பண்றீங்க? ஏங்க இந்த எபிசோடு பார்த்து மண்டை வெடிக்குதுங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பயங்கர குழப்பமாயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இப்போ அது யார் தாண்டா அந்த முகமுடின்றது இன்னும் கொஸ்டின் ஆகுது. ஏற்கனவே ஃப்ளாஷ்பேக் பார்த்தே நம்ம ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறோம். அவன் இருக்கானா இல்லையா, அவன் தானா இது இருந்தானா இதுன்ட்டு ஏற்கனவே அந்த நேம் கன்ஃபியூஷன் ஒன்று. இப்போ வந்து இது நம்ம நரி சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன். மாதுரான்ற பேர் நருட்டோக்குள்ள இருக்கிறது. அப்போ தான் அந்த பேர் வந்துச்சு. இப்போ அந்த பேர் சொல்கிறான். நான் தான் யார் தாயா அந்த முகமுடி போட்டு எங்களை வெடிக்க வைக்கிறாங்க. ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் அந்த முகமுடியலன்னு தெரில. அன்னைக்கு வந்து காகசுக்கு இட்டானுக்கே ஆர்டர் போட்டது இவன் தான். இவன் பேர் பெயின்ன்றாங்க. இப்போ இவனுக்கே ஆர்டர் போடுறது வந்து டோபி. அதே அந்த டோபி ஃபேஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்களா என்ன? அதுவும் எனக்கு தெரியல. ஸோ இந்த முகமுடி வச்சு ஆல்மார்ட் நடந்துட்டே இருக்கா. என்னதான் கதை அந்த டோபி அவ்வளோதானா? அந்த வாய்ஸ்லாம் ரொம்ப ரசிச்சோமே. அது மிஸ் ஆயிடுமே. இனிமேல் இந்த வாய்ஸ் வராதான்னு வேற தெரியல. இனிமேல் இவன் தான் இருப்பானா? இப்போ டோபி உண்மை இருக்கானா இல்லையான்றது டவுட்டாக இருக்கு. இல்லை அவன் தான் இப்படி வந்து பேசிட்டு இருக்கானான்னு தெரிய மாட்டேங்குது. ஒன்றுமே புரியலைங்க. ஆனால் அது இப்போ அந்த இடத்துல வந்து டைடாரா போட்ட இதெல்லாம் அவன் இறந்துட்டானா? இப்போ அந்த 20ல் வேற ஒருத்தர் வந்து இப்போ அதே மாதிரி நடிக்கிறாங்களா என்னன்றதே எனக்கு புரியல. ஆனால் டோபி யாருமே வந்து மதிக்கல. அவன் என்ன ஒரு டம்மி பீஸாக தான் எல்லாரும் பார்க்கறது பேசுறது இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவனே வந்து பேசினாலும் இந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக பார்க்க மாட்டாங்கல்ல. அதனால டவுட்டாக இருக்குது. வேற யாரோ தான் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அக்காசுக்குள்ளேயே நிறைய குழப்பம் இருங்க. ஒருத்தர் பற்றி ஒருத்தர் சத்தியமாக தெரிலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து இன்னொருத்தர் பவர் அவங்க என்ன யார் இதுக்கு எட்டுன்றதே இன்னும் இவங்களுக்கு யாருக்கும் தெரியலையா என்னன்றதே எனக்கு புரியல. இப்போ வரைக்கும் பெயின் தான் வந்து வழி நடத்துகிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ வரைக்கும் அந்த கண்ணு பார்த்தா அவன் தான் இருந்தான். எல்லா இடத்துலையுமே அவன் தான் மெயினாக சொல்லுவான். அதை கேட்டு தான் மிச்ச பேர்லாம் நடப்பாங்க. ஸோ இவன் தான் ஆர்டர் போடுவான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இப்போ இவனுக்கே ஒரு எட்டு அப்படின்றப்போ சரி அப்படி வேற யாருன்னா வருவாங்கன்னு பார்த்தா திரும்ப அதே முகமுடி தான். இது நாங்கள் எப்படின்னு எடுத்துக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படி போட்டு குழப்புறீங்க? என்னதான் கதை இது? லீடர் யாருன்றதே இப்போ பெரிய கஷ்டம். அப்புறம் பெயின் தான் எல்லாத்தையும் வழி நடத்துறது போல பெயினே வழி நடத்துகிற ஒரு ஆள் இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னவோங்க ஆக மொத்தம் எனக்கு டெய்டாரா இறந்தது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பயப்புள்ள பிடிக்காது. சில டைம் கோவப்படுவான். ஆனால் வந்து தன்னுடைய ஆட்காக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்துக்காக தன் உயிரே விட்டுருக்கான்னும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருந்தது. அதாவது வெடிக்கும்னு நினச்சா அப்படிலாம் எதுவுமே ஆகலை. மேலே வந்துச்சு அப்படியே மறந்துச்சு அவ்வளோதான். நான் என்னென்னவோ நினச்சேன். வெடிச்சு ஒரு மாதிரி சதறும் அப்படிலாம் நினச்சேன். பட் உயிரே விட்டுட்டான்றது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆமாம் எனக்கு வந்து அவங்ககிட்ட பிடிக்காத நிறைய இருக்குது. அந்த ஆணுவம் அந்த வச்சு அந்த உயிரிங்களை வச்சு விளையாடுறது அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. பட் வந்து அந்த ஹார்ட் மேலே அவன் வச்சிருக்க அந்த இது இருக்கு பாருங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது தன்னம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் தாண்டா பெருசுன்ற அந்த கர்வம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே இருக்கணும். நம்ம ஒன்று கற்றுக்கிட்டா அது வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்கும். அது அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வெடி வந்து அவன் உருவத்திலே பெருசாக ஒன்று எடுத்தான் பாருங்க, நேனோ வெடின்னு சொல்லிட்டு. அதுவும் அதே மாதிரி தான். சவுண்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இப்படி பிளாஸ்ட் ஆச்சு. அது சாஸ்கே சொல்கிறப்ப தான் தெரிஞ்சது அது வந்து காற்றுல அப்படியே கலக்குது, எல்லாருக்குள்ளேயும் அது போய் சேருது. ஸோ அந்த மாதிரி வெடி தான் போல இருக்குது. இதுவுமே இவ்வளோ பெருசாக 10 கிலோமீட்டர் போட்டிருக்கான். ஸோ இப்போ இதே விஷயம் அந்த 10 கிலோமீட்டர் ரேடியஸில் நடந்திருக்கும் போல். இதேமாதிரி இன்ச்சாக அங்கே இருக்கிற குட்டி குட்டி வீடு வரைக்கும் இறந்துருக்கும் போல இருக்குது. இவ்வளோ பேரை ஒரு செகண்டில் கொண்டு இருப்பான். அப்போது தன்னைத்தானே அழைச்சிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அவனும் அப்படி தான் போயிட்டான், டோபியும் அப்படி தான் போயிட்டான். ஜஸ்ட்டு எப்படி டக்குன்னு ஏதோ முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. எல்லாரும் பேசுவாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஒருத்தரும் பேசுனாங்க. வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். அது யாருன்றது கண்டிப்பாக 5 ஊருமே அது பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இது வெடி என்ன ஆச்சுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டீமுக்குள்ளே அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. யார் செத்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை, அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இவங்க டீமாக இருக்கீங்க, ஒன்றா இருந்து டெய்லாம் எடுக்கிறீங்க, கொஞ்சம் கூட அந்த ஃபீலே இல்லைன்றது ஒரு மாதிரி இருந்தது. அது எல்லாருக்கும் அப்படிதான் பண்ணானுங்க. இவன் சாஸ்வரி சாவரப்போ அப்படிதான், இவங்க சாவரப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வந்துட்டு சரி சேர்த்துட்டானா அடுத்த வேலையை பாரு, இருக்கிறத வச்சு பார்ப்போம், அவ்வளோதான். அவங்க மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அது கவலைப்படுறது வருத்தப்படுறதா இல்லை. இப்போ டைடாரான்றப்போ ஒரு நிமிஷம் மௌனஞ்சல் செலுத்திட்டு போங்கன்னு ஃபஸ்ட் டைம் இந்த வார்த்தையை கேட்குறோம் அக்காசுக்கியில். ஸோ அவனுக்குன்னு ஒரு இதாவனுக்கான மரியாதை போல் இருக்குது. அவனுடைய திறமைக்கு கிடைச்ச மரியாதை எதிரானா இது ஒன்று தான் போல். அதேமாதிரி டோபிக்கு போனால் போட்டோன்னு ஒருத்தன் மட்டும் பண்ணான். பட் இப்போ அதுவுமே எப்பா இது எப்போ தெரிய வந்து இப்போ இவன் யாரு தாண்டா இவன் அப்படின்ற கொஸ்டின் இன்னும் இப்போ அதிகமாக இருக்குது. எப்போதாவது அவங்க அந்த முகமுடியை கேட்டு அவன் யார் தான், அவன் இவனா அவனா இவனான்றது வந்து எப்போ தெரியும்னு இப்போ இது.
ஆனால் இட்டாச்சி கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, அது ஃபீல் பண்ண முடியுது. பட் பையன் அமைதியாகவே இருக்கான், எதுவும் பெருசாக வெளியே காட்டிக்கிறது இல்லை. ஆனால் பாசம் இருக்குது தம்பி மேலே, அது தெரியுது. ஆனால் ஆமாம், சாஸ்கேவும் நாங்கள் நினச்சோம் சரி அவன் ஏதாவது ஆயிருக்கும் தான் நாங்கள் நினச்சோம். பட் ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கெஞ்சிசு போட்டிருப்பான். திரும்ப 2 முறை தப்பிச்சிருக்கானா, திரும்ப 3ஆம் முறையும் தப்பிச்சிருப்பான்னு நினச்சோம். பட் தலைவர் வந்து வேற மாதிரி இந்த பண்ணிருக்காரு. பாம்பெல்லாம் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி அந்த மாதிரி யூஸ் பண்ணான்ற மாதிரி இருந்துச்சு. உரைச்சி ஞாபகம் தான் வந்தது. அவன் தான் எவ்வளோ செத்தாலும் பாம்புக்குள்ளேருந்து வருவானா, எனக்கு அந்த ஃபீல் தான் வந்தது. அவங்க அவர் மொத்தம் உரைச்சி கூட இருக்கு, அந்த பாம்பு கூட வெறுப்பில் தாங்க. அன்னைக்கு வந்து சுனாடை பாட்டிக்கிட்ட அந்த பாம்பு எடுக்கும்போது வெறுப்பாக தான் வந்துச்சு. நீ வந்து உனக்கு வரவே மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டானா, அவங்ககிட்ட இவனும் அதே மாதிரி தான் அதை வச்சு செய்யலாம். இவன் உயிரை காப்பாற்றணுன்றதுக்கு அது ஃபுல் டேமேஜ். அது என்ன ஆச்சுன்னே தெரியல, செத்துச்சா என்னன்னே தெரியல அது. ஸோ அதை யூஸ் பண்ணி தப்பிச்சிருக்காரு. அது நிறைய மருந்துங்க எப்படி நிறைய இருக்கோ அங்கே வந்து பாம்பு போல அவங்களுக்கு அந்த உரைச்சுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ இவர் நம்ம ஜிராயா அவங்கெல்லாம் தவக்கலை மாதிரி அவங்கெல்லாம் வந்து அதை பாதுகாத்து வைப்பாங்க. இவங்க அப்படிலாம் இல்லை, எந்தாண்டா முக்கியம் எனக்காக தான் நீங்கள் இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அப்படி தான் தப்பிச்சிருக்கான். பட் ஆனால் இட்டாச்சி வந்து ஃபீல் பண்ண மாதிரி தாங்க எனக்கும் தெரிஞ்சது. ஃபஸ்ட் அங்கே சொல்கிறப்ப லைட்டாக ஷாக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் அது கண்டுபிடிச்சிட்டான் சுறாப்பட்டு, இதே என்ன மலையில் தெரியக்கூடாதுன்னு நடந்துனுக்கிறியா. ஆனால் வந்து அவன் இட்டாச்சி எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. இல்லை சாஸ்கே உயிரோட தான் இருக்கான் அப்படின்றான். இங்கேருந்து எப்படி இதில் வந்து எல்லாரும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவே என்னடா சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இன்னும் இதே டீம் தான் வேற ஒரு இதுக்கு வந்துச்சு இல்லை, அப்போல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ இன்னுமே எல்லாத்தையும் சொல்றாங்க. அது கீபா சரி அவன் மோப்ப சக்தி வச்சு அவன் வந்து அவனை அந்த என்ன சொல் டாகோட மொத்த மோப்ப சக்தியும் நான் எடுத்து நான் அப்போ கண்டுபிடிச்சேன். அதோ ஜுட்ஸும் நான் கற்று வச்சிருக்கேன்னு அவன் சொன்னான். ஓகே, பட் இட்டாச்சி இங்கே எங்கேயோ இருக்கான், அவனுக்கு எப்படி அதை சென்ஸ் பண்ண முடியுதுன்றது தான் என் கேள்வியாக இருக்குது. ஒருவேளை உச்சிகா கிளானில் வந்து எந்த உயிர் போனாலும் அது இன்னொருத்தருக்கும் தெரியுமா? ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.